friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல ஒரு classic Italian dessert Tiramisu எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இத வந்து ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடும்போது நினைச்சேன் என்ன கேக்குடா இது இவ்ளோ டேஸ்டா இருக்கு அப்படினு வீட்ல செய்யும்போது தான் தெரியுது என்ன கேக்குடா இது இவ்ளோ டைம் ஆகுது அப்படிங்கற மாதிரி. ஏனா நம்ம வந்து Tiramisu-க்கு தேவையான Mascarpone cheese-உம் Ladysfinger-உம் வந்து நம்ம வீட்லயே செய்ய போறோம். இந்த ரெசிபியை வந்து பெர்ஃபெக்ட் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆச்சு. ஆனா வந்து நம்ம வீட்ல செய்யிறதுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஜாலியான ஒரு கேக். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து Mascarpone cheese வேணும். நம்ம வந்து கடையில வாங்குறதுனால நம்ம பயன்படுத்திக்கலாம். நம்ம வீட்ல பண்றது வந்து ரொம்ப ஈஸி. அதுக்கு ஒரு panல 2 கப் whipping cream சேர்த்துக்கோங்க. இது வந்து 500 ml. ஸ்டவ் வந்து மிதமான சூடுல வச்சிட்டு cream வந்து ஃபர்ஸ்ட் கொதிக்கட்டும். இப்போ cream இந்த மாதிரி கொதிச்சதும் இதுல வந்து 2 டேபிள்ஸ்பூன் எலுமிச்சை பழத்தோட சாறு அத வந்து கொஞ்சமா சேர்த்துட்டு நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். பால்ல நம்ம எலுமிச்சை பழத்தோட சாறு சேக்கும்போது தெரியும். ஆனா வந்து creamல நம்ம சேக்கும்போது தெரியாது. அது வந்து கொஞ்சம் கெட்டியாற மாதிரி இருக்கும். கொஞ்சம் குறைவான சூடுல வச்சிட்டே நம்ம வந்து வேக வைக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 15 ல இருந்து 17 நிமிஷம் போல நம்ம வந்து சூடு பண்ணிட்டே இருக்கணும். இப்போ வந்து ஒரு 17 நிமிஷம் போல ஆகி இருக்கு. கொஞ்சம் நல்ல கெட்டியா வந்திருக்கு. நமக்கு பார்த்தாலே தெரியும். நம்ம ஃபர்ஸ்ட் சேர்த்ததை விட நல்ல கெட்டியா வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத வந்து நம்ம வடிகட்டணும். ஒரு துணி மேல மாத்திட்டு இத வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கோங்க. இத வந்து நம்ம உடனே பயன்படுத்த கூடாது. ஒரு நாள் வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கோங்க. ஏதாச்சும் தண்ணி இருந்துச்சு அப்படினா அப்பதான் வந்து செட்டில் ஆகும். அதனால வந்து ஒரு நாள் கண்டிப்பா நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டு அடுத்த நாள் தான் நம்ம பயன்படுத்தணும். ஃப்ரிட்ஜ்ல வச்சதனால இன்னும் கொஞ்சம் கெட்டியா அழகா வந்திருக்கு. நமக்கு பார்த்தாலே தெரியும் அந்த நல்ல அந்த க்ரீமியா வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வரணும். கீழ வந்து ரொம்பலாம் தண்ணி வரல. ஒரு 4-5 சொட்டு போல தான் வந்திருக்கு. இவ்ளோ தான் வரும். இத வந்து அந்த துணியில இருந்து எடுத்து காமிக்கிறேன். பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்குன்னு. அப்படியே அழகா இதான் வந்து Mascarpone cheese. அடுத்தது Tiramisu-க்கு வந்து முக்கியமானது வந்து Ladysfinger. இது வந்து பிஸ்கட் மாதிரியும் இருக்காது, கேக் மாதிரியும் இருக்காது. ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கும். வெளிய வந்து கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கும், உள்ள வந்து கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கும். அதுக்கு ஒரு பவுல்ல 3 முட்டையோட வெள்ளை கரு வேணும். ஒரு துளி கூட மஞ்சள் கரு சேராம பாத்துக்கோங்க. அப்பதான் வந்து ஒழுங்கா பீட் பண்ண முடியும். இல்ல வந்து அந்த அளவுக்கு நமக்கு வந்து பீட் பண்ண வராது. ஃபர்ஸ்ட் வந்து லோ ஸ்பீட்ல ஆரம்பிச்சுக்கோங்க. ஓரளவுக்கு முட்டை வந்து இந்த மாதிரி பீட் ஆகி வந்ததுக்கு அப்புறமா இதுல 1/2 கப் சர்க்கரை எடுத்துர்க்கேன். இது வந்து 100 கிராம். அதை வந்து கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா பீட் பண்ணணும். இன்னும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல சர்க்கரை மட்டும் மீதி வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம மஞ்சையோட சேர்த்து அடிப்போம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஸ்டிஃப் பீக் வர மாதிரி பீட் பண்ணி வச்சிருக்கோம். இதை ஓரமாக வச்சுட்டு இதுலேருந்து பிரித்தோம்ல 3 மஞ்சக்கரு அதை மட்டும் தனியாக சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம மீதி வச்சுருந்தோம்ல 2 டேபிள்ஸ்பூன் போல சர்க்கரை, கூடவே 1 சிட்டிகை உப்பு, 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த முட்டையோட மஞ்சக்கருவும் வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் போல் பீட் பண்ணணும். அப்போ தான் வந்து ரொம்ப லைட்டாக அழகாக வரும். இதை எடுத்து நம்ம அடித்து வச்சிருக்க முட்டையோட வெள்ளைக்கரு இருக்குல்ல அதில் சேர்த்துட்டு ரொம்ப ஜென்டிலாக நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணணும். ரொம்ப போட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணிடக்கூடாது. அப்போ அந்த ஏர் பபிள்ஸ்லாம் போயிடும். அதனால் ரொம்ப மெதுவாக நம்ம வந்து லைட்டாக கலந்து விட்டால் போதும். ஏன்னா அடுத்து நம்ம மறுபடியும் மாவு சேர்ப்போம். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா ஒரு ஜல்லடையில் 1 கப் மைதா மாவு, இது வந்து 125 கிராம் எல்லாத்தையும் சலிச்சதுக்கப்புறமா மறுபடியும் இதை வந்து ரொம்ப மெதுவாக நம்ம வந்து அப்படியே நம்ம மெதுவாக கலந்து விட எல்லாமே சேர்ந்து அழகாக வந்துடும். பாருங்கள் எல்லாமே சேர்ந்து அழகாக வந்திருக்கு. இப்போ இதை வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் மாற்றிட்டு கீழே வந்து கொஞ்சம் பெரிய ஓட்டையாக போட்டிருக்கேன். ரொம்ப பெருசாக இல்லை, ஓரளவுக்கு பெருசாக போட்டிருக்கேன். பேக்கிங் பேனில் கீழே வந்து பட்டர் பேப்பர் வச்சுக்கோங்க. இல்லைனா எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். மேலேருந்தே நம்ம அழுத்தணும். அப்போ தான் வந்து கரெக்டாக அந்த ஷேப் வரும். இந்த மாதிரி அழகாக ஷேப் பண்ணதுக்கப்புறமா மேலே வந்து கொஞ்சம் பவுட்ரு பண்ண சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம அப்படியே டஸ்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து கரெக்டாக பேக் ஆகி வரும். 375 டிகிரி ஃபாரன்ஹீட், அதாவது 200 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் அவனை ப்ரீஹீட் பண்ணிட்டு உள்ளே வச்சுக்கோங்க. இது வந்து கரெக்டாக 10லேருந்து 12 நிமிஷத்தில் ரெடி ஆகிரும். அந்த ஓரங்கள் வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். நமக்கு வந்து இந்த ரெசிபிக்கு 20 Ladysfinger தேவைப்படும். அடுத்தது வந்து Mascarpone cheese-ஐ வந்து கொஞ்சம் முன்னாடி எடுத்து வெளியே வச்சிருந்தோம்ல அதை வச்சு ஒரு க்ரீம் தயார் பண்ணணும். இதுதான் வந்து அந்த Ladysfinger லேயருக்கு நடுவில் போகும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி சூடானதும் மேலே வந்து இன்னொரு பாத்திரம் வச்சுட்டு 3 முட்டையோட மஞ்சக்கரு மட்டும் சேர்த்துக்கோங்க. 3 முட்டையோட மஞ்சக்கரு கூடவே 1/2 கப் சர்க்கரை, 100 கிராம் சர்க்கரையை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுலேருந்து பாதி போல் இந்த முட்டையோட சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு இதை வந்து நம்ம சூடு பண்ணணும், கலந்து விட்டுட்டே இருக்கணும். நம்ம டைரெக்டாக பேனில் வச்சு பண்ணும்போது முட்டை வந்து வெந்துடும். அதனால் வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு கஸ்டர்ட் ரெடி பண்ணுற மாதிரி பண்ண போகிறோம். இப்போ வந்து கொஞ்சம் நேரமாக நம்ம வந்து சூடு பண்ணியிருக்கோம். இது எப்படி ரெடியாக இருக்கும் அப்படின்னு தெரியும் அப்படின்னா, ஒரு விரல் வச்சு பார்க்கும்போது நல்லா சுடும். அப்படின்னா வந்து முட்டை ரெடியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல மாஸ்கர்போனே சீஸ், அதை எடுத்து உள்ளே சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விடணும். ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு ஆறி இருக்கும். இப்போ வந்து நம்ம கலந்து விடும்போதே தெரியும் அந்த எவ்வளோ அழகாக திக்காக வருதுன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம கலந்து விடும்போதே வந்து எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல ஒரு கஸ்டர்ட் பேஸ் மாதிரி ரெடி ஆகும். இந்த மாதிரி திக்காக வரணும், அப்போ தான் வந்து கேக் செட் ஆகும். இதை வந்து ஓரமாக வச்சுட்டு அடுத்தது ஒரு பவுலில் 1 கப் விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து ஃபஸ்ட் நம்ம பீட் பண்ணணும். இப்போ ஒரு 2-3 நிமிஷம் பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம மீதி பவுடர் பண்ணி வச்சுருந்தோம்ல சர்க்கரை, அது கூடவே 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம வந்து அந்த க்ரீமை எப்பவும் பீட் பண்ணுவோம்ல அந்த அளவுக்கு நம்ம வந்து பீட் பண்ணி வைக்கணும். இந்த கஸ்டர்ட் பேஸ் வந்து நல்லா ஆறி இருக்கணும், அப்போ தான் வந்து க்ரீம் சேர்க்கும்போது உருகாமல் இருக்கும். அதனால் வந்து அந்த ஸ்டெப் வந்து ரொம்ப முக்கியம். இந்த க்ரீமை வந்து அந்த கஸ்டர்டோடு சேர்த்து நம்ம வந்து கலந்து விடணும். 2 பேட்சாக சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. இதுவும் வந்து ரொம்ப போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஓரளவுக்கு எல்லாம் சேர்ந்து கலந்து வந்தாலே போதும். இந்த க்ரீம் தான் வந்து டிராமிசுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. இதை வந்து நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது கடைசி ஸ்டெப் வந்து நம்ம வந்து காஃபியில் அந்த லேடி ஃபிங்கரை லைட்டாக சோக் பண்ணி எடுக்கணும். அதுக்கு வந்து நம்ம இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் பயன்படுத்திக்கலாம், அப்படி இல்லைனா வந்து எஸ்ப்ரெஸோவும் பயன்படுத்தலாம். அது வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 கப் சுடு தண்ணி, அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், நான் வந்து நெஸ்கஃபே எடுத்திருக்கேன், நல்லா கலந்து ரெடியாக வச்சுருக்கோம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல லேடி ஃபிங்கர், அதுலேருந்து 1 எடுத்துகிட்டு லைட்டாக 2 சைடும் வந்து நம்ம டிப் பண்ணி எடுக்கணும். ரொம்ப நேரம் டிப் பண்ணிடக்கூடாது, லைட்டாக பட்டும் படாமையும் மேலே மட்டும் படணும். ஃபுல்லாக ஒரு லேயர் லேடி ஃபிங்கர் அடுக்குனதுக்கப்புறமா மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல க்ரீம், அதுலேருந்து பாதி. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அடுத்த பேட்ச் லேடி ஃபிங்கர் இந்த மாதிரி நல்லா அடுக்கி வச்சதுக்கப்புறமா கடைசியாக நம்ம மீதி வச்சுருக்க அடுத்த பேட்ச் க்ரீம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே ஸ்மூத் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான். ஒரு பிளாஸ்டிக் ரேப் அப்படி இல்லைனா ஏதாச்சும் வச்சு கவர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு 4 மணி நேரம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா முன்னாடி நாள் நைட்டே நம்ம செஞ்சு வச்சுட்டு நாளை கட் பண்ணுறதுக்கு வந்து சரியாக இருக்கும். நான் வந்து நேற்றுக்கு இந்த கேக் பண்ணேன். கடைசியாக மேலே வந்து கொஞ்சம் கொக்கோ பவுடர் நம்ம வந்து டஸ்ட் பண்ணணும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம கட் பண்ணும்போது அந்த லேடி ஃபிங்கர் அந்த லேயர்ஸ்லாம் ரொம்ப அழகாக வரும். டடா, நம்மளோட டிராமிசு ரொம்ப சூப்பராக அழகாக தயாராகிடுச்சு. அந்த லேடி ஃபிங்கர், காஃபி, க்ரீம், அப்புறமா மேலே வந்து அந்த கொக்கோ பவுடர் எல்லாத்தோட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒவ்வொரு டேஸ்ட்டும் வந்து நாக்கில் அப்படியே தெரியும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும். Happy birthday to me.